நம்ம டீம் இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை 295 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி, அதுவும் எப்படின்னா இந்த பெர்த் கிரிக்கெட் மைதானத்தில் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா அணி அவங்க டெஸ்ட் ஆட்டம் தோத்ததே கிடையாது. விளையாண்ட எல்லா ஆட்டத்திலையுமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மைதானத்தில் வச்சு ஆஸ்திரேலியா அணியை தோற்கடிச்சு தற்போது நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டத்தினுடைய முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா பிளேயர்கள். ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக பும்ரா கிட்ட போட்டு கொடுத்த நம்ம ரோஹித் சர்மா, அதாவது இந்த ஆட்டத்தில் அவர் விளையாடலை, நேத்துல இருந்து தான் டீம் இந்தியா கூட ரோஹித் சர்மா அஃபிஷியலாக அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு ஆட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா முக்கியமான ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா அவர்கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அது முக்கியமான இந்த ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தி நம்ம இந்தியா இன்னைக்கு சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நேற்று முதல் 3 விக்கெட்டை நம்ம இந்தியா டக்குன்னு வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட வந்த உடனே ஒரு விக்கெட் சீக்கிரமாகவே விழுந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டீவ் ஸ்மித், அடுத்து டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ் இவங்க எல்லாருடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கு நம்ம இந்திய பவுலர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அடுத்தடுத்துன்னு விக்கெட் விழாம ஒரு சீரான இடைவெளியில தான் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 7வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் போட்ட கேரி, அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க் 2 பேருமே ஜவ்வு மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவது இன்னிங்ஸில் மிச்சல் ஸ்டார்க் கிட்டத்தட்ட 100 பந்துக்கு மேலே அவர் விளையாண்டாரு. அவரை நிற்க வச்சுட்டா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இன்றைய பொழுதை அவங்க சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமை உருவாகி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் வாஷிங்டன் சுந்தர் மிச்சல் ஸ்டார்க் அவருக்கு பந்து வீசிக்கிட்டு இருந்தார். அப்போ சில்லி பாயிண்டில் ஃபீல்டரை வைக்காம தான் பந்து போட்டுக்கிட்டு இருந்தார். ரோஹித் சர்மா அதை நோட்டீஸ் பண்ணி பும்ராவுக்கு சிக்னல் கொடுத்து சில்லி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜூரல் அவரை நிற்க வச்சாங்க. அந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் சில்லி பாயிண்ட்ல நின்றுகிட்டு இருக்க த்ருவ் ஜூரல் அவர்கிட்ட ஸ்டன்னிங் கேட்ச், இப்படிப்பட்ட ஒரு கேட்ச் சமீபத்தில் யாருமே பிடிச்சதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டன்னிங் கேட்ச் த்ருவ் ஜூரல் பிடிக்க அங்கே இருந்து விக்கெட் சரிவு ஏற்பட ஆரம்பிச்சுது. இப்படி இருக்க டீ பிரேக் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே ஆஸ்திரேலியா எல்லா விக்கெட்டுகளுமே இழந்துட்டாங்க. இதனால 295 அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பர் வித்தியாசத்தில் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 தோல்விக்கு அடுத்து நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க வெற்றி, இந்த வெற்றி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லையும் நம்ம இந்தியாவை தூக்கி நிமிர்த்த இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அவங்க தோல்வி அடையாமல் இருந்த மைதானம் இது அப்படிங்கிற அந்த ரெக்கார்டையும் நம்ம இந்தியா உடைச்சி எரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இப்படி பல சம்பவங்கள் கலந்து நடந்திருக்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியா வெற்றி காண்றத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.